வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024 ஆகஸ்ட் மாதம் எந்த ஒரு பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுக்கு உள்ளுக்குள்ளே போக முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதம் 2024 தனுசு ராசிக்கு எத்தகைய ஒரு கிரக பலன்கள், கிரக அமைப்புகள் உண்டு. மாத பலனா, மாத கிரகமாக இருந்தாலும் சரி, ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராகு 4ஆம் இடத்திலும் கேது 10ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். சனி 3ஆம் இடத்தில் நீடித்திருக்கிறார். குரு 6ஆம் இடத்தில் நீடித்திருக்கிறார். எந்த விதத்திலையும் ஆண்டு கிரகத்தில் பயிற்சிகள் ஆகஸ்ட் மாதம் கிடையாது. அதே சமயத்தில் ராசி அதிபதியாக குரு 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறது ஒரு விதமான ஒரு கண்டினியூட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதே சமயத்தில் அந்த ராசி அதிபதியாக குருவை செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார். செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ராஜ யோகாதிபதி, நல்ல ஒரு அருமையான கிரகம் தனுசு ராசிக்கு. அவரோட ராசி அதிபதி சேர்ந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரில்லியண்டா எக்ஸிக்யூட் பண்றது, சில விஷயங்கள் நல்லா சாதுரியமா செயல்படுறது, மாணவர்களா இருந்தா நல்லா அவங்களுக்கு என்ன படிக்கணும், என்ன ஃபியூச்சர்ல படிக்கணுங்கிறதுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், இதே வியாபாரம் தொழில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வியாபாரத்தில் டெவலப் ஆகுறது, எப்படி நம்ம ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா பிளான் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், ஃபியூச்சரில் நம்ம எந்த லைனில் போய் ஜெயிக்கலாங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு மேப், ஒரு பிளான் அண்டு ஒரு டோட்டல் சிஸ்டமே உங்களுக்கு கையில் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு. ஏன்னா எப்பவுமே ராஜயோகாதிபதியை ராசி அதிபதியோட சேரும் பொழுது நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். கரெக்டாக நாம் செயல்படுவோம். தவறான யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது, எந்த லெவலில் போகணும், எந்த ஒரு ரூட் எடுத்தால் நம்ம ஜெயிக்கலாங்கிறதுலாம் கிடைத்து ஒரு நல்லாவே செயல்படக்கூடிய ஒரு கெட்டிக்காரத்தனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன், ராஜயோகாதிபதி சூரியன் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கே வருகிறார். எப்பவும் மாத கடைசியில், மாத செகண்ட் ஹாஃப்ல ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக 8ஆம் இடத்துல மறைஞ்ச சூரியன் 9ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கிறது. வக்ர ரீதியாக புதன் 8க்கு போயினாலும் தவறில்லை. அதே சமயத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துல நீச்சம் வந்தாலும் குருவின் பார்வை பெற்று கேதுவோட சேர்ந்து நீச்ச பங்கம் பெறுகிறார். ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் உத்வேகமாகவும், பிரில்லியண்டாகவும், கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய மாதமாகவும், வயசு வித்தியாசம் பார்க்காமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2024 கண்டிப்பாக உள்ளது. இதில் நீங்கள் பார்த்து என்னென்னா, அந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, இடம் விஷயம், அதே சமயத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்தில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரிலேட்டட், ஃபார்மசி ரிலேட்டட் இருக்கிறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே நீங்கள் ஒரு புது எக்ஸ்பேன்ஷன் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல திசைகள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தசாபுக்திகள் நடக்கும் பட்சத்தில் இந்த ஒரு மாதத்தில் சில விஷயங்கள் நீங்கள் நடத்தி காட்டி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை நீங்களே அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் 2024 இருக்கிறது. இந்த டைமை நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். அதிகமாக அதுன்னு பண்ணாமல் கொஞ்சம் ஃபோக்கஸாக பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் பல விஷயங்கள் சாதித்து வாழ்க்கையில் அடுத்த லெவல், அடுத்த ஒரு படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2024 இருக்குதுங்க. இது 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 இந்த ஒரு கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் வராது. இது கொஞ்சம் ஒரு 12ஆம் வீடு இதில் கனெக்ட் ஆகிறதுனால சுப செலவுகளும் இதில் சேர்ந்து வருங்கிறது தான் இதோட அமைப்பு. பட் இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். வெளிநாடு விஷயங்கள், டிராவலிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க ஒரு சுப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிற்காலத்தில் அது நல்ல லாபத்தை வரக்கூடிய அமைப்பு, கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சில பெட்டரான, சில லாங் டேர்முக்கு ஒரு சாதிக்கக்கூடிய, ஒரு ஃபியூச்சரில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு சில ப்ராஜெக்ட்ஸு, சில விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. செலவுகள் இருக்கிறத வச்சு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அது சுப செலவுகளாக செய்து கொள்வது மிகவும் நன்று. ஸோ இப்படிதான் ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டாக, நல்ல ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்குது. இதில் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தசாபுக்திகள் சிறப்பாக போகும்போது நான் சொன்ன நல்ல பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும்,
இல்லை கொஞ்சம் சுமாரான திசைகள் தான் போயிட்டு இருக்கிறப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள் சில குறைவாகவும் பார்ப்பீங்க. அதுதான் துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தசாபுத்தியில் பார்க்கும் பொழுது. இந்த கோச்சார அமைப்பு ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக தான் இருக்க வேண்டும். ஸோ மற்ற ஒரு காணொலியில் சந்திப்போம். மீண்டும் நன்றி, வணக்கம்.